மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் 2. அன்று இரவு மணி 12 நெருங்கும் வேளையில் அந்த பெரிய வீட்டின் காம்பவுண்டிற்கு வெளியே நின்றிருந்தார்கள் மதிவதனையும் மதிநிலவனும். தன் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு அதில் மாட்டியிருந்த பையை எடுத்துக்கொண்டாள் மதிவதனி. சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அங்கே ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த ஏணியை கொண்டு வந்து அதை சுவற்றில் சாய்த்து வைத்தாள். இந்தடா, பைய பிடிச்சிக்கோ, நான் ஏறினதுக்கப்புறம் கொடு. அக்கா, எதுக்கோ இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இதெல்லாம் தேவையா? எனக்கு தேவைதான். உனக்கு பயமா இருந்தா நீ வேணும்னா போ என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் தன் துப்பட்டாவை சேர்த்து முடித்து கொண்டு ஏணியில் ஏறினாள். வரேன் வரேன் என்று சலித்து கொண்டவன் என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலவரத்தோடு அவனும் அவள் பின்னாலேயே ஏறினான். மதிவதனி சத்தம் செய்யாமல் அந்த பக்கம் குதித்துவிட நிலவன் குதிக்கும்போது கொஞ்சமாக சத்தம் ஏற்பட்டு விட்டது. அங்கே கயிற்று கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வேலுச்சாமி சட்டென்று கண்விழித்து யாரது என்றான். வேகமாக அவனிடம் ஓடிய மதிவதனி அவன் வாயை பொத்தி, வேலு, நான்தான் என்றாள். நீதானா? முன்னையே சொல்லியிருக்கலாமில்ல என்று விட்டு மீண்டும் படுத்து கொண்டான். இருவரும் பூனை நடை போட்டு உள்ளே நுழைந்தனர். முதல் மாடியில் இருந்த கதிரேசனின் அறை கதவை நெருங்கினார்கள். ஒருவேளை தாழ் போட்டு வச்சிருப்பாரோ? மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான் நிலவன். அதெல்லாம் எதுவும் போட மாட்டார், நீ சும்மா இரு என்று விட்டு கதவில் கை வைக்க அது திறந்து கொண்டது. இருவரும் சத்தமில்லாமல் உள்ளே நுழைந்து கதவை மூடிக்கொண்டார்கள். முண்டா பனியனும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்திருந்தவன் நன்றாக கவிழ்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் செல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் வதனி. அவள் கையில் கிள்ளினான் நிலவன். என்றவள், என்னடா என்றாள் முகத்தை சுருக்கி. போதும், சைட் அடிச்சது, எழுப்பி கொடுத்துட்டு வா, கிளம்பலாம் சீக்கிரம் என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில். சரி, நீ போய் வெளியில நில்லு, நான் கொடுத்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, 2 பேரையும் தனியாயெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். பிடிவாதமாக அங்கேயே நின்றான். அப்போ சரி, உன்னோட இஷ்டம். நான் அத்தானுக்கு உம்மா கொடுக்கறத நின்று பார்த்துக்கிட்டே இரு என்று அலட்டி கொள்ளாமல் சொல்லிவிட்டு கதிரேசனை நெருங்கினாள். தலையில் அடித்து கொண்டான் நிலவன். அவள் கையை பிடித்து இழுத்து தலையணையில் பதித்திருந்த கதிரேசனின் கையின் அருகில் வைத்தான். அக்கா, இங்க பாரு, தோசையும் தோசைக்கல்லும் மாதிரி இருக்கு. கண்டிப்பா உனக்கு அத்தான் தான் வேணுமா? அவள் அவனை தீயாக முறைக்க, சரி சரி, நான் போறேன் என்று விட்டு மீண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றான். மெல்ல கதிரின் கைமேல் தன் கையை அவள் வைக்க சட்டென்று அதனை பிடித்து இழுத்தவன் அவளை தன் மேலேயே சாய்த்து கொண்டான். அட அத்தா, முழிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்களா என்றவள் அவன் மேலேயே வாகாக படுத்து கொண்டாள். இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே என்னடி பண்ற என்றான் கிறக்கமான குரலில். உங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியா, எங்க கொடு என்றவன் விரல்கள் அவள் இதழை வருடின. அதை தட்டி விட்டவள், ஆசையை பாரு என்று விட்டு அந்த பையை எடுத்து கொடுத்தாள். இதில் நானே எம்ப்ராய்டரி பண்ண ஷர்ட் இருக்கு, இதைத்தான் நீங்கள் இன்னைக்கு போடணும். அம்மா வாங்கி கொடுத்தாங்க, அப்பா வாங்கி கொடுத்தாங்க, ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வேற ஏதாச்சும் போட்டிங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றாள் அவனை முறைத்தவாறே. அப்படியா, அப்போ வேற ஷர்ட் போட்டா என்ன பண்ணுவ? உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவள் தலையை பிடித்து இழுத்து இதழில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் கதிரேசன். அப்படியே சரிந்து அவன் அருகில் படுத்து கொண்டாள் வதனி. தன் கையை அவன் நீட்டி வைத்திருக்க அவன் புஜத்தில் தலை வைத்து படுத்தாள். அத்தா, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஏக்கமாக கேட்டாள். சீக்கிரமாவே. இன்னும் எத்தனை மாப்பிள்ளையை எப்படி விரட்டி அடிக்க முடியும்? அப்படியா, நீ விரட்டி அடிச்சியா? அவனை முறைத்தாள் மதிவதனி. எதுக்குடி முறைக்கிற என் முள்ளங்கி என்றவன் அவள் கன்னம் வருடினான். யாரு, நான் விரட்டினேனா? அவங்கள யார் விரட்டுனான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? ஊர்ல இருந்துகிட்டே இங்க என்ன வேலையெல்லாம் பார்க்குறீங்க? யாரும் என்ன பொண்ணு பார்க்க கூட வரக்கூடாதா? அவ்வளவு லவ் இல்லையா மேல? பெருமையாக கேட்டாள். மீண்டும் அவள் கன்னத்தில் சின்னதாக ஒரு முத்தம் வைத்தான். போதும் அத்தான் என்று சினுங்கினாள். அவன் பனியனை பற்றி கொண்டு கேட்டாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே அத்தான், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? சீக்கிரமே. அதுதான் எப்படி? மும்பையில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் இப்போ சென்னைக்கு போனேன். அநேகமாக வேலை கிடைச்சிடும். அப்படி கிடைச்சிடுச்சுன்னா முதல்ல நான் போய் வேலையில் சேர்ந்துடுறேன். அப்புறமா நீ அங்கே வந்துடு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கழுக்கென சிரித்து விட்டாள் மதிவதனி. எதுக்குடி சிரிக்கிற? பம்பாய் படம் மாதிரியே வாத்தான். அவன் இப்பொழுது குறும்பாக சிரிக்க,
எதுக்கு அத்தான் நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்க என்றாள். அப்போ நாமளும் அவங்கள மாதிரியே ரெட்டப்பிள்ளை பெற்றுக்கலாமா என்று கிறக்கமான குரலில் கேட்டுக்கொண்டே அவள் கன்னத்தை முத்தமிட நெருங்கினான். சட்டென்று அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். போங்க அத்தான், போதும் என்றாள். ஏண்டி தள்ளிவிட்ட என்றான் ஏமாற்றமாக. முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் கேள்வியே கேட்க மாட்டேன் என்றவளை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் கதிரேசன். ஹாப்பி பர்த்டே அத்தான் என்றவள் அவள் கொண்டு வந்த பையை அவன் மேல் எறிந்துவிட்டு, மரியாதையா இந்த சட்டை தான் போடணும் என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அங்கே நிலவனை காணோம். எங்கே இவன் என்று சுற்றி முற்றி பார்க்க கீழே முற்றத்தில் நாற்காலி போட்டு அதில் கோபத்தோடு அமர்ந்திருந்தார் கதிரேசனின் அம்மா மரகதம். கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருந்த பெரிய மர ஊஞ்சலில் அமர்ந்திருந்தார் அவன் அப்பா ஏகாம்பரம். மரகதத்திற்கு அருகில் கையை கட்டி பயத்தோடு நின்றிருந்தான் நிலவன். மதிவதனி மரகதத்தை பார்க்க அவர் பார்வை தீப்பிழம்பை தாங்கியதைப் போல் அவளை எரித்து கொண்டு இருந்தது. இன்று தன் வகுப்பிலிருந்து கிரவுண்ட் வழியாக லைப்ரரி சென்று கொண்டிருந்தார் குமரனின் கணக்கு ஆசிரியை காயத்ரி. அங்கே இருந்த மரத்தின் அடியில் குமரன் அமர்ந்திருக்க அவனை கண்டுவிட்டார். அவன் அருகில் சென்று குமரா என்று அழைக்க திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். இங்கே என்ன பண்ற அவர் கேட்க அவன் பதில் சொல்லாமல் விழித்தான். என்ன பீரியட் இப்போ? தமிழ் மேம். ஏன் கிளாஸுக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்க மென்மையாக கேட்டார். குமரன் நன்றாக படிக்கும் பையன்தான். அப்படி இருக்கையில் இப்படி வகுப்பை விட்டுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கும் காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளவே அவர் கேட்டார். கிளாஸ் ஒர்க் இன்னும் முடிக்கல மேம். ஏன்? எனக்கு சரியா எழுத வரல மேம் சோகமாக கூறினான். மேம் கிட்டேயே சொல்ல வேண்டியது தானே. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க மேம். எல்லார் முன்னாடியும் திட்டி கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அதனால தான் அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நானே வந்துட்டேன். சிறு புன்னகையோடு பார்த்தார். எப்போ கொடுத்த ஒர்க் அது? நேற்று தான் கொடுத்தாங்களா? இல்லை மேம், 4 days ஆச்சு என்றான் மெல்லிய குரலில். மெல்ல அவன் அருகில் வந்து அவன் தோளில் கை போட்டு அணைத்து கேட்டார். குமரன் தான் குட் பாய் ஆச்சே, எல்லா ஒர்க்கும் சீக்கிரம் முடிச்சிடுவையே, ஏன் இதை மட்டும் 4 days முடிக்கல? எனக்கு ஃபாஸ்ட்டாக எழுத வரல மேம். பர்மிஷன் கேட்டால் மேம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவ்வளவா புரியவும் மாட்டேங்குது. வீட்டில் அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அந்த வருடம்தான் அவன் பள்ளியில் புதிதாக சேர்ந்தான் என்பதால் அவனை பற்றி அதிகம் அவருக்கு தெரியவில்லை. எனக்கு அம்மா இல்லை மேம் என்றான் மெல்லிய குரலில். இட்ஸ் ஓகே என்றார் வருத்தத்தோடு. அப்பா? அப்பாவுக்கு டைம் இருக்காது மேம், ராத்திரி தான் வீட்டுக்கு வருவார். வீட்டில் அப்போ யார் இருக்கா? தாத்தா மட்டும்தான் மேம். தாத்தாவுக்கு தெரியாதா? இடம் வலமாக தலையசைத்தான். ஏன் அது என்று தயங்கினான். என்ன ஆச்சு? அவர் எழுத படிக்க தெரியாதவரா? இல்லை மேம் என்று சொல்லி சிரித்துவிட்டு மெல்லிய குரலில் கூறினான். பாட்டியும் தாத்தாவும் லவ் மேரேஜ். பாட்டி தமிழ், தாத்தா மலையாளி. அதனால் அவருக்கு பேச தெரியும், ஓரளவுக்கு படிப்பார். ஆனால் எழுத சுத்தமாக தெரியாது என்று சொல்லி சிரித்தான். அவரும் சிரித்து விட்டார். சரி, சின்ன வயசில் படித்த ஸ்கூலில் உனக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலையா? இல்லை மேம், நாங்கள் இந்த வருஷம்தான் மும்பையிலிருந்து வந்தோம். அங்கே எனக்கு மராட்டி லாங்குவேஜ் தான் இருந்தது. அதனால் எனக்கு ஹிந்தி, மராட்டி இதுதான் நல்லா தெரியும். தமிழ் இப்போ தான் எழுத பழகிறேன். ஓ, ஐ சி. சரி, தமிழுக்கு எங்கேயாச்சும் டியூஷன் போகலாமில்ல? என்றான் மெல்லிய குரலில். உங்கள் டேடி கிட்ட நான் பேசவா என்று விட்டு தன் ஃபோனை எடுத்து அவரை அழைக்கப் போக, ஐயோ வேண்டாம் என்று அலறிக்கொண்டே அவர் கையை கெட்டியாக பிடித்து கொண்டான் குமரன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.